கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாதாக. இந்த ஆசிரியருக்கு அருமையான இந்த வேளையில் 29வது சங்கீதம் வாசிக்கிறேன். சாம்ஸ் 29, 29வது சங்கீதம். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் துணிக்கிறது. மகிமுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வலம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவளை கன்றுக்குட்டிகளைப் போலவும் லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஷ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் எழுதி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நேற்று மின்னும் மாறாதிருக்கிற உங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏதோ அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான வேளையில் நம்முடைய வார்த்தையை தியானிக்க வந்திருக்கிற இந்த வேளையில் ஆண்டவரே தேவரே தம்முடைய தீர்ஷன் மூலமாக பேசிய நம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் வேளையில் என் தேவநாயகத்தாக முத்திரைகளை திறந்து அதன் ரகசியங்களை ஆவையும் மனவாட்டியாக எங்களுக்கு வெளிப்படுத்தினவரே நமக்கு நாங்கள் கோடாக்கோடி ஸ்தோத்திரம் நிறைவேற்றுவோம். என் கண்களை திறந்து அதை வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வந்தவரே ஏதோ நமக்கு கோடாக்கோடி ஸ்தோத்திரம் ஆடுவரே. இந்த உலகத்தில் ஆடுவரே அந்த காலத்தில் இருக்கிற வேளையில் ஆடுவரே மனிதனுடைய கற்பனையினால் கூடாக்கி இருக்கிற வேளையில் தேவன் யார் என்று அறியாதிருக்கிற வேளையிலே நாங்கள் ஆண்டவரே நீர் ஒருவரே மெய்யான தேவன் என்றும் அவருடைய நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்றும் அதுவரே நாங்கள் விசுவாசிக்கும்படியாக எங்களை தேர்ந்தெடுத்தவரை நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பழைய ஏற்பாட்டின் யெகோவா, புதிய ஏற்பாட்டின் இயேசு கிறிஸ்து என்பது நாங்கள் ஆண்டவரே நாங்கள் கர்த்தர் அந்த வெளிப்பாடாக பெற்றுக்கொள்ளும்படியாக தேவனுடைய தூதன் பிராமன் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த வெளிப்பாட்டுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த வேளையிலும் தேவரை நான் பதில் அசையும்படியாக ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொரு கூட ஆண்டவரே தேவனுடைய தீர்வு பேசுகிற வார்த்தை ஒரு இருதயத்தையும் தொடும்படியாக சொல்கிறோம். நீர் மட்டும் பிரதானமாக இருக்க சர்வ வியாபியாய் தேவனாய் கர்த்தா நேற்று மீண்டும் மாறாதிருக்கிறவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தான் ஸ்தோத்திரத்தோடு சொல். ஆம். ஆசிரியப்பட்ட அருமையான வேளையில் when the omnipotent speaks, சர்வ வல்லவர் பேசும்போது நம்முடைய தீர்க்கதரிசி 15:156 ஜங்ஷன் ஆஃப் டைம் இந்த செய்தியிலிருந்து இந்த குறிப்புகளை எடுத்து பேசும்படியாக தேவன் பாரப்படுத்தினார். ஜங்ஷன் ஆஃப் டைம் நேரத்தின் சந்திப்பின் நேரம். அல்லேலூயா. அவர் சொல்றாரு ஆம்னிபொட்டன்ஸ். சொல்றாரு ஆம்னிபொட்டன்ஸ் சர்வ வல்லமுள்ள தேவன். அந்த சர்வ வல்லமுள்ள தேவன் பேசும்போது அற்புதமான கிரியைகள் நடைபெறுகின்றன. ஆகவே இந்த அற்புதமான கிரியைகள் தேவனே சர்வ வல்லமுள்ளவர் என்பதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. ஏனென்றால் சொல்ல ஆம்னிபொட்டன்ஸ் இஸ் ஆல் பவர். அது சர்வ வல்லமுள்ள தேவன் மகா எல்லாவற்றிலும் வல்லமுள்ள தேவன்.
ஆகவே அவர் பேசும்போது நடக்கிற அற்புத அடையாளங்கள் அவர் யார் என்பதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது, அதை உறுதிப்படுத்தி காண்பிக்கிறார். சொல்றாரு, the miracle has to indicate the omnipotence. ஆகவே நடக்கிற அற்புத அடையாளங்கள் எல்லாம் இந்த தேவன் தான் ஆம்னிபொட்டன்ஸ், இந்த தேவன் தான் சர்வவல்லமையுள்ளவர் என்பதை அவருடைய அற்புதங்களை உறுதிப்படுத்தி காண்பிக்கின்றன. ஏனென்றால் அந்த அற்புதங்கள் மட்டுமே அவர் யார் என்பதை காண்பிக்க முடியும், வேறு யாராலும் செய்ய முடியாது. அற்புதங்களை செய்கிற ஒரே தேவன் சொல்றார். ஏனென்றால் விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். ஆனால் இந்த அற்புதங்கள் மட்டுமே இந்த சர்வ வல்லமுள்ள தேவன் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவரே அரசாளுகிறார் என்பதையும் இந்த அற்புதங்கள் எல்லாம் உறுதிப்படுத்தி காண்பிக்கிறன. அல்லையா? ஆகவே நம்முடைய மத்தியில் அந்த அற்புதங்கள் நடந்தாக வேண்டும். ஏனென்றால் பின்னால் பார்க்கலாம். ஏனென்றால் இது சொல்றாரு, நோவாவின் காலத்தில், ஏனோக்கின் காலத்தில் அவள் விதமாக பிரசவம் செய்தார்கள். நோவா பிரசவம் செய்த அந்த பிரசங்கம், அந்த செய்தி இந்த உலகத்துக்கு அது ஒரு பைத்தியமாக தோன்றினது. அவன் பேசின அந்த செய்தி அதே போலதான் இந்த காலத்துல நாம் தேவன் வெளிப்படுத்தின வார்த்தையை கடந்த வார்த்தையில பார்த்தோம். ரிட்டர்ன் வேர்டு, ரிவீல்ட் வேர்டு என்பது கடந்த வார்த்தையில நாம் அதை தீர்க்கதரிசி செய்தி வெளிப்படுத்தி காண்பித்தோம். நம்ம சொந்த கருத்து அல்ல. ஆகவே ரிட்டர்ன் வேர்ட், ரிவீல்டு வேர்ட். ஏன்னா கடந்த வாரத்தில் 7 சபையின் காலத்தில் வியாகாரத்தில் வெளிப்படுத்தி வாசித்து காண்பித்தோம். லூத்தர் ரிட்டர்ன் வேர்டு தான் இருந்தது, வெஸ்லிட்ட ரிட்டர்ன் வேர்டு இருந்தது. ஆனால் இந்த காலத்தில் நாம் ரிட்டர்ன் வேர்ட், ரிவீல்டு வேர்ட் ரெண்டும் வைத்திருக்கிறோம். அதனால் பார்க்கிறோம், இன்றைக்கு அதை குறித்து பேசும்போது ஜனங்களுக்கு அது பைத்தியமாக இருக்குது. இவர் எப்பொழுதுமே 7 முத்திரை பேசுகிறார். ஏனென்றால் அது மனவாட்டிக்கு என்று பிரதிஷ்டைப்படப்படும் புஸ்தகம். சொல்றாரு, இட் இஸ் நாட் டு தி பப்ளிக். இது பொது ஜனங்களுக்கு இல்லை. யார் யார் தேவன் முன் குறித்திருக்காரோ அவளுக்கு மட்டும்தான் அந்த முத்திரைகள் வெளிப்பாடும். சொல்றாரு, யாருக்கு அவளை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவளுக்கு மட்டும்தான் அவர் வெளிப்படுத்துவான். யாருக்கு வந்து 7 முத்திரைகள் கிடையாது. நான் சொல்ல பிரிச்சு 249 பிளவில் 249 படிச்சிங்களா, அது விழவும். இப்பொழுது சர்வ சிருஷ்டியும் இப்பொழுது அவர் கரத்தில் தான் உள்ளன. சர்வ சிருஷ்டியும் இப்பொழுது அவருடைய கரத்தில் தான் உள்ளன. மீட்பின் திட்டம் முழுவதும் அவர் எடுத்த அப்புஸ்தகத்தில் எழுதப்பட்டு 7 ரகசியமான முத்திரைகளால் முத்திரைக்கப்பட்டுள்ளது. ஆகவே அந்த புஸ்தகம் அதில் தான் எல்லாரும் மீட்பின் திட்டம் அதுக்குள்ளதான் இருக்கு. இப்பொழுது கவனியுங்கள், அவர் மாத்திரமே அதன் ரகசியங்களை யாருக்கு வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவர்களுக்கு அவைகளை வெளிப்படுத்துவார். அதாவது 7 முத்திரைகளுடைய ரகசியம் அவர் யாருக்கு வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவர்களுக்கு தான். மற்றவங்க வேணாம்னா வேணாம். அது வார்த்தை, எவ்வளவு வார்த்தை, நம்ம சொந்த வார்த்தை இல்லை. ஆகவே இதை பிரசங்கம் பண்ணும்போது மக்களுக்கு அது வந்து பைத்தியக்காரதனமா இருக்கு. எப்படி நோவா தேவனிடந்து பெற்ற செய்தியை அவன் பிரசங்கம் பண்ணின போது அது பைத்தியமாக இருந்ததோ, இந்த காலத்தில் இந்த ரிவீல்டு வேர்டை வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையை பிரசங்கம் பண்ணும்போது மற்றவர்களுக்கு பைத்தியமாக இருக்குது. அதுக்கு எதிராக கோர்ஸெல்லாம் போட்டுக்கிறாங்க. அதை பற்றி அக்கறைப்பட வேண்டியதில்லை. இது மனவாட்டிக்கு. நோவா பிரசங்கித்த அந்த செய்தி அல்லேலூயா சொல்றாரு, அவன் பேழை ஆயத்தம் பண்ணி பாதுகாப்பான இடம் எது காண்பித்துக் கொண்டது, அது செய்து கொண்டிருந்தான். சொல்றாரு, அதுவே
தானாகவே ஒரு அற்புதமாக இருக்குது. நோவா பேழை செய்தானே உலகத்தில். ப்ராஃபட் சொல்றாரு, எல்லாம் சாதாரணமாக தான் இருந்தது, மழை பெய்யாம சாதாரணமாக இருந்தது. அந்த நேரத்தில் அவர் ஒரு பேழை செய்தாரு, அதுவே அற்புதம். அல்லையா? ஹவு தட் எ மேன் அப்பான் ட்ரை சொல்றாரு, ஹவு தட் எ மேன் அப்பான் a dry land where water had never come. இந்த பூமியில வெள்ளமே வரல, இந்த பூமி வறட்சியா இருந்தது, எப்படி இவன் பேழை செய்யறாங்கிறது ஒரு அற்புதம். தண்ணீரே இல்லை, தண்ணி தேர்ந்தே கிடையாது. எப்படி இவன் ஒரு பேழை செய்கிறான் சொல்றாரு. Was preparing an ark to float on a mighty sea that would be there. ஆகவே ஒரு பெரிய கடல் மாதிரி வெள்ளம் இருக்கும், அது மேல இந்த பேழை மிதக்கும். இந்த மனுஷன் எப்படி செய்ய, ஒரு பைத்தியக்காரன் என்ன நினைத்தார். அது சொன்னா இது வாழ்ந்தது மழை பெய்யும் சொன்னான் சொல்றாரு. அது எங்க இருக்கு? ஆனால் விசுவாசத்தினால சொல்றாரு, இது அற்புதமா இருந்தது. அவன் விசுவாசித்தான். இஸ் a miracle. ஹல்லேலூயா. தேவன் நோவாவை எச்சரித்தார். ஆகவே அவன் பேழையை ஆயத்தம் பண்ணினான். ஹல்லேலூயா. ஜனங்களுக்கு அது எவ்வளவு பைத்தியக்காரத்தனமாக இருந்த போதிலும், வெறித்தனமாக தோன்றின போதிலும், ஹல்லேலூயா, ஆனால் நோவா பேழை செய்து கொண்டதானே அதுவே ஒரு அற்புதம், தானாக அற்புதம். ஏனென்றால் ஒரு மனுஷன் சுத்தியரை எடுத்து பேழை செய்யும்படியா அழுத்தி கொண்டிருந்தானே, அதுவே ஒரு அற்புதம். அல்லையா? ஆனால் வெறித்தனமாக ஜனங்களுக்கு தோன்றது. ஆனால் நோவா அதை பேழையை உண்டாக்கி, அல்லையா, அது பார்க்கும் போதே ஜனங்களுக்கு ஒரு அற்புதமாக இருந்தது. என்ன இந்த மனுஷன் அப்படி செய்யறான்? யாருமே செய்தது இல்லையா? இந்த பூமி மேல வெள்ளம் வந்ததுல, இந்த பூமி வறட்சியான ட்ரை கிரவுண்டா இருக்கு, இதுல எங்க ஒரு பேழை வரப்போகுது, இதுக்கே ஒரு வெள்ளம் வரப்போகுது. ஆனால் ப்ராஃபட் said that itself was a miracle. ஏனென்றால் the omnipotent spoke the word. சர்வ வல்லமையுள்ள தேவன் நோவாவை நோக்கி பேசினார். ஸோ சர்வ வல்லமையுள்ள தேவன் பேசும்போது அது அற்புதமான காரியம், வியக்கத்தக்கதான ஒரு காரியம். அது நோவா என்ன செய்தான்? வேலை செய்து கொண்டு ஜனங்களை எச்சரிக்க ஆரம்பித்தான், பிரசங்கம் செய்தான். ஆனால் ஜனங்களுக்கோ அது பைத்தியமாக தோன்றும். ஜனங்களுக்கோ அது ஏளனமாக தோணுது. என்ன இவரு இந்த காலத்தில், இந்த நவீன காலத்தில், எல்லாம் சாமர்த்தியமாக இருந்த காலத்தில், விஞ்ஞானமான காலத்தில், இங்கே ஒரு மனுஷன் ஏதோ வெள்ளம் வரப்போதான், ஏதோ மழை வரப்போதான் என்று அவன் அது இன்னும் பேழை செய்கிறாரு என்று ஜனங்களுக்கு ஒரு ஏளனமான காரியமாகும். அதை பார்த்து ஜனங்களுக்கு கேலி செய்தாங்க, சிரித்தாங்க. பிகாஸ் அவன் செய்து அந்த காலத்து ஜனங்களுக்கு அது ஏற்றதா இல்லை. அவங்க நினைக்கிற மாதிரி பிரசங்கம் பண்ண நினைக்கிறாங்க. அந்த காலத்திலயோ அவர்கள் என்ன நினைத்து கொண்டிருக்காரோ அதற்கு ஏற்ற பிரகாரம் பிரசங்கம் பண்ணணும் என்று ஜனங்கள் விசுவாசிக்கிறார்கள், நினைக்கிறார்கள். ஆனால் அப்படியே இல்லை. காலத்தின் செய்தி பாவத்தை கடந்து கொள்ளும். காலத்தின் செய்தி அது தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன் பேசின வார்த்தை. ஹல்லேலூயா சொல்றாரு தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. நோட்டீஸ், சி நோவா அவனோ ஜனங்களை எச்சரித்துக் கொண்டு மழை வரப்போகிறது என்று அவளை எச்சரித்துக் கொண்டிருந்தான். ஜனங்களுக்கு மழைனாவே என்ன தெரியாது. ஏன்னா அந்த காலத்தில் மழை வார்த்தை வந்து இல்லை. சொல்ல the people didn't even know what the rain was. ரெயின், மழை என்றால் என்ன அர்த்தம் கூட புரியாது. it never rained. ஆனால் நோவா அதை விசுவாசித்தான். தேவன் ஏனோக்கு மூலமாக
நோவாவின் மூலமாக அற்புதங்களை செய்தார். பல ஜனங்களோ அதை பார்த்து பரியாசம் செய்தார். ஆனால் ஒரு நாள் இடியும் மின்னலும் வந்த போது, சொல்ற வானத்திலிருந்து அக்கினி வந்த போது, மின்னலும் விழியும் வந்த போது, கர்ஜித்து வந்த பொழுது அது பெரிய அற்புதமாக தேவன் சொல்லிவிட்டார். சர்வதவளும் பேசுகிறான். பார்த்தோம் 29 அதிகாரத்துல தேவ சமீகத்தில் பார்த்தோம். தேவனுடைய சத்தம் என்ன என்ன செய்யும் என்று பார்க்கிறோம். எவ்விதமாக அந்த சத்தம் தேவனுடைய சத்தம் அதுலையா எவ்விதமான அற்புதங்களை செய்து அடையாளங்களை செய்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நோவா பேழை பாருங்க, அது அற்புதம். நோவா சொன்ன மாதிரியே பேசின பிரகாரமாகவே மழை வந்தது. அதுவே பெரிய அற்புதமாக இருக்கு சொல்றார். And rain began to fall. மழை பெய்ய ஆரம்பிக்கும் சொல்றாரு. சொல்றாரு என்ன அற்புதம் என்றால், இன்னொரு அற்புதம் பாருங்க. தேவன் என்ன செய்தார் என்றால், இந்த மகத்தான அற்புதம் பாருங்க. அது என்ன அற்புதம் என்றால், how God had his believing child. அந்த செய்தியை விசுவாசிக்கிற தம்முடைய பிள்ளைகளை தேவன் எவ்விதமாக பேழையில பத்திரமாய் வைத்தார் என்பது பெரிய அற்புதம். அந்த வார்த்தையை விசுவாசித்து அந்த வார்த்தையை கேட்டு அதன்படியே செய்யும்போது தேவன் சர்வவல்லமை தேவன் பேசின வார்த்தை அது அற்புதங்களை கொண்டு வருகிறது. அவர் நோவா அந்த வார்த்தையை அப்படியே விசுவாசித்தார், அப்படியே பேழையை செய்தார். பாருங்க, தேவன் என்ன செய்ய பெரிய அற்புதம் என்ன செய்யறார் என்றால், தம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகளை பத்திரமாக அந்த பேழைக்குள்ளே காத்துக்கொண்டார். வெளியே இடி இழித்த போது, மழை விழுந்து கொண்ட போது, நோவாவோ தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அவன் முன்குறிக்கப்படா இருந்ததுனால, முன் நியமிக்கப்படவா இருந்ததுனால அவன் வேலைக்குள்ளே நடந்து சென்று அவன் பத்திரமாக. அதனால யார் யார் முன்குறிக்கப்பட்டவர்களோ, யார் யார் தேவனால் நியமிக்கப்பட்டவர்களோ அவர்கள் மட்டுமே அந்த காலத்தின் செய்தியை அடையாளம் கண்டுக்கணும். ஏன்னா இந்த காலத்தின் செய்தி எங்கேயோ வெளியில வந்ததில்லை. ரிட்டர்ன் வேர்ல்டு எழுதப்பட்ட வார்த்தையிலிருந்து அந்த காலத்தின் வார்த்தையை அந்த காலத்தின் செய்தியாளர் கொண்டு வந்து வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அது இல்லையா? ஆக இந்த காலத்தின் செய்தியை பேசும்போது ஏதோ வேதத்தை விட்டுவிட்டால் என்று அர்த்தம் இல்லை. வேதத்தில் உள்ள ரகசியத்தை வெளியே வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையாக கொண்டு வருது. அது இல்லையா? ஏன்னா தேவி சொல்றாரு, இந்த காலத்தின் செய்தி மட்டும்தான் பிசாசை ஜெயம் கொள்ள முடியும். எத்தனை பேர் படிச்சுன்னு தெரியாது எனக்கு. The prophet says the message of the hour gives the overcoming power over the devil. வேற எதுனாலும் முடியாது. அல்லையா சொல்றாரு, வெளியே கொள்ளை நோய் இருந்த போது நோ பத்திரமாய், அல்லையா பத்திரமா இருக்கும் இல்ல சொல்றாரு. சொல்றாரு அதே போல இன்றைக்கு யார் யார் பரிகாசம் செய்கிறார்களோ, அல்லையா தேவனுக்கு இந்த முற்றிலுமாக அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழுகிறவர்களை கண்டு யார் யார் பரிகாசம் செய்கிறார்களோ அவர்கள் தேவனுக்கு தங்களை முற்றிலுமாய் அர்ப்பணித்திருக்கிறவர்கள் தேவனுடைய நித்திய கரங்களிலே பத்திரமாய் இருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது. தேவனுடைய நித்திய கரங்களிலே யார் யார் தங்களுடைய ஜீவத்தை தேவனுக்கு முற்றிலுமாய் அர்ப்பணித்திருக்கிறார்களோ அது ஏளனம் செய்வர்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. ஏனென்றால் நாம் சர்வ வல்லவருடைய கரங்களிலே நாம் இருக்கிறோம். ஏன்னா சர்வ வல்லமுள்ளவர் வார்த்தையை பேசினார்,
அந்த வார்த்தை அற்புதத்தை கொண்டு வருவது. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, சர்வ வல்லமுள்ளவர் பேசின வார்த்தை நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீ நித்திய ஜீவனை உடையவனாய் சொன்னாரு. உன்னை எதுவும் தொல்லைப்படுத்தாத படிக்கு அவருடைய நித்திய கரங்களில பாதுகாப்பாயிரும். அப்படித்தான் எழுதும். அவர் இஸ்ரவேல் சொல்றாரு, இஸ்ரவேல் விடுவிக்கப்படும்படியான நேரம் வந்த நேரத்துல அவள் அடிமையாக இருந்த வேளையில தேவன் தம்முடைய ஒரு விரலை திருப்பி இஸ்ரவேலுக்கு நேராக காண்பதற்கு முன்பாக அவர் இயற்கைக்கு மேம்பட்ட ஒரு அடையாளத்தை அவர் செய்ய வேண்டியதாக. அவர்தான் சர்வவல்லமையுள்ள தேவன் என்றும், அவர்தான் ஆம்னிபொட்டன்ட் காட் என்றும், அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்றும் காண்பிக்கும்படியால் அவர் இயற்கைக்கு மேம்பட்ட ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டியதாக. இஸ்ரவேலரை ரட்சிப்பதற்கு முன்பாக ஒரு விரலை அவளுக்கு நேராக நீட்டுவதற்கு முன்பாக அவள் சொன்னார். அன்றைக்கு இருக்கிற எல்லாரும் ஆசாரியர்கள் மற்ற எல்லாரும் ரபிகள் எல்லாரும் தேவன் எங்கே இருக்கிறாரு, தேவன்களை விட்டு போயிட்டாரு, தேவன் ஜீவிக்கிறாரா என்ற சந்தேகத்தில் இருந்த போது இன்றைக்கு ஜனங்கள் எவ்விதமாக இருக்கிறார்களோ அதே போல இஸ்ரவேல் அடிமையாக நேரத்தில் அப்படித்தான் இருந்தார்கள். ஆனால் but God is still omnipotent God. அவருடைய வல்லமை மாறாது, அவர் வல்லமை குன்றாது. சொல்றாரு, அவர் இன்னும் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார், இன்னும் அவர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர் சொன்னார். அவள் எல்லாரும் இப்படி நினைத்து தேவன் காட்சியில் இல்லை, எங்கேயோ போயிட்டார் நேரத்தில். ஆனால் அவர்கள் மத்தியிலே தேவன் என்ன செய்தார் என்றால் மிகவும் தாழ்மையாக வந்து ஒரு எளிமையான குடும்பத்தை, லேவி குடும்பத்தை தேவன் தெரிந்து கொண்டு அந்த குடும்பத்திலிருந்து ஒரு டெலிவரரை, ஒரு ரட்சகனை, விடுவிக்கிறவனை தேவன் கொண்டு, அது ஒரு பெரிய அற்புதம். இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பதற்கு முன்பாக அந்த சர்வவல்லமையுள்ள தேவன் இருக்கைக்கு மேம்பட்ட அடையாளத்தை காண்பிக்க, நான் உயிரோடு இருக்கிறேன் என்றும் அவர் என்றைக்கு ஜீவிக்கிற தேவன் என்றும், யார் யார் தேவன் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு அதை நிரூபித்து காண்பிக்க தேவன் ஒரு சாதாரண குடும்பத்தை தெரிந்து கொண்டார் சொன்னார். அவன் மோசே, அவன் 40 வயதான போது வனாந்திரத்தின் பின்புறத்தில் அவன் ஆடுகளை மேய்த்து விடுவ போது அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் இறங்கி வந்து தம்மை தாமே தாழ்த்தி தம்மால் முன்குறிக்கப்பட்டவனை சந்திக்க, தேவன் எளிமையிலே மறைந்து அவிதமாக வெளிப்பட்ட தேவன் தம்மால் முன்குறிக்கப்பட்டவனை சந்திக்க சமைத்தாமை தாழ்த்தி கொண்டது. அதே போல இந்த காலத்துல தம்மால் முன்குறிக்கப்பட்டவளை சந்திக்க, தம்மால் முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்த எவ்விதமாக மோசேக்கு தம்மை வெளிப்படுத்தினாரோ தம்மை தாழ்த்தி, அதே போல இந்த காலத்துல முத்திரைகள் மிக எளிமையானது. நீங்கள் எவ்வளவு எளிமையாகிறீர்களோ அப்பொழுதுதான் அந்த முத்திரையின் மகத்துவம் தெரியும். அல்ல அதே சொல்றாரு. அதனால நல்லவனிய சம்மால் முன்குறிக்கப்பட்டவனை சந்திக்க, தாம் யார் என்பதை வெளிப்படுத்தி காண்பிக்க, அவன் யார் என்பதை வெளிப்படுத்தி காண்பிக்க தேவன் தாமே தம்மை தாழ்த்திக் கொள்வார். அதே போல இந்த கடைசி காலத்துல தேவன் முத்திரைகளை திறக்க, அந்த ரகசியங்களை வெளிப்படுத்த, எளிமையில் மறைந்து அவ்விதமாக வெளிப்பட்டு
யாருக்கு தம்மை வெளிப்படுத்த வேண்டுமோ, யார் முன்னறியப்பட்டிருக்கிறார்களோ, யார் முன்பாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்களோ, யார் தேவனால் முன்குறிக்கப்பட்ட, யார் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்தி காண்பிக்க. அல்லையா? அக்கினி சமுத்திரம் வெளிப்பட்ட தேவன். அல்லையா? சொல்றார், அவர் எகிப்தை அழிப்பதற்கு முன்பாக அவர் தம்முடைய ஜனங்களை வெளியே அழைத்து அந்த காலத்தை, அந்த யுகத்தையே சொல்றார், change the whole dispensation. அவர் he appeared on the earth and sent the angel to the poor and the needy. அல்லேலூயா. அவர் ஏழைகளுக்கு, தேவையானவர்களுக்கு சொல்றார், அவர் பூமியில அந்த ஒரு தூதனை அனுப்பி, அல்லேலூயா, யார் யார் தம்மை தாழ்த்திக் கொள்கிறார்களோ, அல்லேலூயா, ஏழை சொல்றாரு, போர் அந்நீடி, யாருக்கு தேவை உண்டு, யார் தான் ரேப்சரில் போக வேண்டும் என்று விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த முத்திரையை வெளிப்படுத்த தூதனாய் வந்தான். அல்லேலூயா. சொல்றார், அவர் மோசேயின் காசுல he performed signs and wonders, அற்புத அடையாளங்களை செய்தார். தேவன் மோசேக்கு தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி காண்பித்தார். அல்லேலூயா. அந்த ஆம்னிபொட்டன்ட் தேவன், சர்வவல்லமையுள்ள தேவன் தம்முடைய மகிமையை மோசேக்கு தம்முடைய தீர்க்கதரிசி தம்மால் முன்குறிக்கப்பட்டு வெளிப்படுத்தி காண்பார். அதே தேவன் தம்முடைய மகிமையை இந்த காலத்துல தம்மால் முன் குறிக்கப்பட்ட அந்த மணவாட்டிக்கு அவர் முத்திரைகளை திறந்து பெயர்களை காண்பித்து நிரூபித்து காண்பித்திருக்க தேவன். சொல்றார், இந்த காலத்துல எவ்விதமாக அவர் வியாதிப்பட்டவர்களை, அல்லேலூயா, வியாதிப்பட்டவர்களை எடுத்து அற்புதங்களை செய்து அந்த ஆம்னிபொட்டன்ஸ் தம்முடைய சர்வ வல்லமையை அற்புதங்கள் மூலமாக நிரூபித்து காண்பிக்கிற தேவன். அல்லேலூயா. மோசே போட சொன்னார். அல்லேலூயா. அது சர்வமாய் தன்னுடைய கையை மடியில் போடும்படி சொன்னார். அது குஷ்டமாயிரு. அது என்னவென்றால் தேவன் என்ன செய்தார், கால மாறுகிற நேரம், ஜங்ஷன் ஆஃப் டைம். ஆகவே மகத்தான மாறாத தேவன், மாற முடியாத தேவன் அங்கே அந்த அற்புதங்களை செய்து, அல்லேலூயா, அல்லேலூயா, செய்த தேவன். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் நரகமே திறக்கப்பட்டு பிசாசுகள் நிறைந்து போயிருந்த கடைசி காலத்துல அதே தேவன் அன்றைக்கு கிரியை செய்த தேவன், அன்றைக்கு அற்புதங்களை செய்த தேவன், அல்லேலூயா, இன்றைக்கு அந்த சர்வபல தேவன், எதிலும் தோல்வியடையாத தேவன், தோல்வியற முடியாத தேவன், அல்லேலூயா, அற்புதங்களை இன்றைக்கு செய்து அடையாளங்களை செய்து அவர் நேற்று மீண்டும் மாறாதிருக்கிறார் என்பதை நிரூபித்து காண்பித்திருக்கிறது. அதே தேவன், மாறவே முடியாது. அல்லேலூயா. சொல்ற, அல்லேலூயா. ஆகவே ஒரு மனுஷன் அந்த சர்வ வல்லமுள்ள தேவனுடைய மகத்துவத்தை அவனால புரிந்து கொள்வதில்லை. தன்னுடைய அறிவினாலே பார்க்கும் பொழுது 40 40 52. இயேசு புத்திமான்களையும் கல்விமான்களையும் நம்முடைய சீஷர்களாக தெரிந்து கொள்ளவில்லை. அதேதான் அந்த காலத்துல எப்படி தேவை
தம்மை தாழ்த்தி எளிமையில வெளிப்பட்டாரோ அதே போல பாருங்க, அவர் மாம்சத்துல வெளிப்பட்ட போது என்ன செய்ய பாருங்க, படிப்பறியாத மீன் பிடிப்பவர் போன்றவரை அவர் தெரிந்து கொண்டார். அவர்கள் அக்காலத்து சபைகளுடன் எவ்வித தொடர்பும் கொண்டிருக்கவில்லை. அவர் சாதாரண துறையில் உள்ள மனிதரை சுங்கம் வசூலிப்பவர்கள், குடியானவர்கள், மீன் பிடிப்பவர்கள் போன்றவரை தம்முடைய ஊழியத்திற்கென்று தெரிந்து கொண்டார். ஏனெனில் அவர்கள் தாங்கள் ஒன்றுமற்றவர் என்பதை அறிந்திருந்தனர். அப்பொழுது அவர்களை உபயோகித்து பெரிய காரியங்களை செய்யலாம். சாதாரண மனுஷன் 213 படி அதே கடைசி. ஆனால் தேவன் என்ன செய்தார் என்று பாருங்கள். 2000 வருஷத்துக்கு முன்பாக மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் என்ன செய்தார்? அந்த ஆமை போட்டால் சர்வசக்தி வாய்ந்த தேவன் என்ன செய்ய பாருங்க, படிப்பறியாதவரையும் ஏழை செம்படவர்கள் மரம் வெட்டுபவரையும் குடியானவர்களையும் வேசிகளையும் தமது ஊழியத்திற்கு தெரிந்து கொண்டு கௌரவம் மிகுந்தவர்களை சும்மா விட்டு விட்டார். ஏன் அதை செய்தார்? ஏன் ரங்கனம் செய்தார்? உங்களால் கற்பனை செய்து முடிகிறதா? ஏனெனில் வார்த்தை என்பதை அந்த படிப்பறியாதவர்கள் அறிந்து கொண்டனர். அதுதான் விஷயம். அவரே வார்த்தை என்பதை அவர்கள் அடையாளம் கண்டு கொண்டார். அதே தேவன் தான், அந்த ஆம்பிளிபுட்டன் தேவன் இன்னைக்கு 7 முத்திரைகள் வடிவிலே மெஸ்ஸியா இன் வேர்ட் ஃபார்ம் இன்னைக்கு வந்திருக்கிறாரு. மெஸ்ஸியா சொல்றாரு, 1 முத்திரை 302 படிப்பா. 1 முத்திரை 302. அந்த மெஸ்ஸியா எப்படி வந்திருக்காரு பாருங்க. மகிமை கவனியுங்கள். நாம் பெற்றுள்ள இந்த பரிசுத்த ஆவி, இப்ப வந்திருக்கிற பரிசுத்த ஆவியா, மகத்தான பரிசுத்த ஆவியா வந்திருக்கிறாரு. இப்பொழுது நம் மத்தியில் பரிசுத்த ஆவியின் ரூபத்தில் உள்ள அவர் 2வது வருகையில் அவர் சொந்த சரீரத்தில் வராரு. இயேசு கிறிஸ்து என்ற நபராக நமக்கு மாம்சத்தில் வரும்போது, அப்பொழுது வரைக்கும் மாம்சத்துல வரல, அவர் சொந்த சரீரத்தில் வரல, கார்பல் பாட்டில வரல, ஆவியா வந்திருக்கிறாரு. அவரை நாம் ராஜாதி ராஜாவாக முடிசூட்டுவோம். அது சரி. பாருங்கள். Because that then people recognize him to be the word. 2000 வருஷம் முன்பாக அந்த மனுஷகுமாரன், இயேசு கிறிஸ்து அந்த மனுஷகுமாரன் அவர் 2000 வருஷத்துக்கு முன்பாக வார்த்தை மாம்சத்தில் வெளிப்பட்டாரு. அப்பொழுது இந்த ஏழைகள், வேசிகள், நான் வாசித்தம இவர்களெல்லாம் இவர்தான் இந்த வார்த்தை என்பதை அடையாளம் கண்டு கொண்டார்கள். இப்பொழுது அதே மனுஷகுமாரன் இன்றைக்கு 7 முத்திரைகளாய் வார்த்தையாய் இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கும் போது யார்கள் அடையாளம் கண்டு கொள்வார்கள்? சாதாரண மக்கள். இன்னைக்கு வார்த்தை வழியில் வந்திருக்கிறார் என்பதை கல்விமானவர்களுக்கு தெரியாது, ஞானிகளுக்கு தெரியாது. யார் யார் தேவனால் முன்குறிக்கப்பட்டிருக்கிறாரோ அவர்களுக்கு மட்டும்தான் அவர் வார்த்தை வடிவிலே முத்திரை வடிவில் வந்திருக்கிறார் என்பது அவளுக்கு தெரியும். யாருக்கும் தெரியாது. அல்லையா? பிகாஸ் இஸ் a word. என் சொந்த வார்த்தைகள் இது. அல்லையா? அநேகருக்கு இது புரியுதில்லை. ஏன் இவங்க முத்திரை பேசுறாங்க? எதற்காக அவர் முத்திரை பேசுகிறார்? ஏனென்றால் அவர் வார்த்தையா வந்திருக்கிறார். அதை அடையாளம் கண்டுகொள்ளணும். இன்றைக்கு அல்லையா? அது கிரிட்டிசைஸ் பண்றது அது பரிசுத்த விரோதமான காரியம். அல்லையா? இது ரிட்டர்ன் வேர்டுக்கு எதிரான காரியம் இல்லை, எழுதப்பட்ட வார்த்தைக்கு எதிரான காரியம் இல்லை. இந்த காலத்துல அந்த மனுஷகுமார் வருவார் என்றும் ஒரு மனுஷகுமார் மூலமாக அவர் தம்மை வெளிப்படுத்தி காண்பிப்பார் என்றும் தேவ விதமாக வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். கேள்வி 393 பாரு எப்படி வந்திருக்கார் பாருங்க. அவரு கிறிஸ்டியன்ஸ் 3:9 பாருங்க. பரலோக பிதாவே, ஜெபிக்கிறார். பரலோக பிதாவே, தேவரீருடைய மகத்தான சமூகம்
மகத்தான பரிசுத்த ஆவியானவராக இங்க இருக்கும் பொழுது இப்ப பரிசுத்த ஆவி இருக்காரு. யாருடைய படத்தை நாங்கள் வைத்திருக்கிறோமோ, அக்னி சமத்தை பார்க்கிறோம், யாருடைய படத்தை நாங்கள் வைத்திருக்கிறோமோ, யாரை குறித்து வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோமோ. இது ஒரு கதை இல்ல. என்ன செய்யறாங்க, மோசப்பட்டு வேதத்தை வாசிக்கிறதுல வேதம் வேணாம்னு சொல்றாரு. ஒரு கருத்து இருக்குது. இங்க என்ன பாக்குற, யாரை குறித்து வேதத்துல வாசிக்கிறோமோ அவர் இப்பொழுது இங்கே பிரசன்னமா இருக்கிறார். சரிதா? அவர் தம்மை மானிட மாம்சத்தின் மூலமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதே இயேசு கிறிஸ்து. நீங்க அனாண்டட் ஒன்ஸ் ஆஃப் தி எண்ட் டைம்ல பார்த்தீங்களா? அது 369 பேராக நினைக்கிறேன். அவர் சொல்றாரு, நான் அந்த மனுஷகுமாரன் அல்ல, நான் ஒரு மனுஷகுமாரன். நீங்க வேதத்துல பார்த்தீங்கன்னா தானியேல் புத்தகத்தை படிங்க, எசேக்கியேல் புத்தகத்தை படிங்க. மனுஷகுமாரன் என்றால் a prophet. அந்த மனுஷகுமாரன் என்றால் இயேசு. ஒரு மனுஷகுமாரன் என்றால் தீர்க்கதரிசி. அது வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். திருப்பி சொல்றார், I am not that son of man, I am a son of man. அது சரியா வேதத்தை நல்லா பார்க்கணும். வேதத்தை படிக்கிறது, வேதத்தை படிச்சா தான் தெரியும். வேதத்தை படிக்க எப்படி பேச முடியும்? சொல்ற எல்லாம் வேணும். அது என்ன தெரிய சொல்றாரு, இது மனுஷனுக்கு இது அறிந்து கொள்ளாத காரியம். சொல்றாரு, you have to come in contact with the omnipotence. நீ சர்வ வல்லமையோட தொடர்பு கொண்டால் ஒழிய இது உனக்கு புரியாது. சொல்றாரு, you have to come into contact with the omnipotence, and then when you do that you are in contact with the supernatural. Hallelujah. இப்போ சர்வ சக்தி உள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவனை முதலாவது தொடர்பு கொள்ளணும். அப்பொழுது நீ இயற்கைக்கு மேம்பட்டவரோடு கூட தொடர்பு கொள்ள முடியும். 22 பார்ப்போம். யார் அந்த இயற்கையை மேம்பட்டவர் எப்படி வந்திருக்காரு பாருங்க. இப்பொழுதும் கூட இயற்கைக்கு மேம்பட்டவைகளை அவர் செய்து கொண்டு வருகிறார். ஆகையால் மகத்தான காரியங்கள் சம்பவிக்கும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். அடுத்தபடியாக என்ன நிகழவிருக்கிறது என்பதை நாம் அறியோம். ஆனால் அதற்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, இயற்கைக்கு மேம்பட்டதை செய்கிற 294 மூன்றாவது முத்திரையில் 294 இப்பொழுது இந்த மூன்றாம் முத்திரையின் ரகசியம் இதுவே. இன்று விடியற் காலையில் அது எனக்கு வெளியான போது நான் துரிதமாக வேத வாக்கியங்களை ஆராய தொடங்கினேன். அது உண்மையாகவே இருந்தது. எனவே இது வரை 3 முத்திரைகளும் முற்றிலுமாக இயற்கைக்கு மேம்பட்ட விதத்தில் வெளிப்படுத்த has been absolutely supernaturally revealed. அப்ப நீ ஆம்னிபோட்டன்ட் காடை சர்வசக்தி உள்ள தேவனோடு கான்டாக்ட் சொல்லுவாயானால் இப்ப எங்க வர்ற நீ? இயற்கைக்கு மேம்பட்டது வெளிப்படுது. இந்த முத்திரைகள் இயற்கைக்கு மேம்பட்ட விதத்தில் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை. சொல்றார், இது சூப்பர் நேச்சுரல் ரிவீல். அப்போ ஆம்னிபோட்டன்ட்டை நீ சந்திக்க வேண்டும் என்றால், சந்தித்தால் உன்னை எங்க கொண்டு வரும்? இந்த காலத்தின் செய்தி ரிவீல்டு வேர்ல்டுக்கு கொண்டு வரும். அல்லையா? சூப்பர் நேச்சுரல் ரிவீல். ஆரம்பத்தில் 102 படி. இத்தகைய வேறொரு மகத்தான வாக்கு தத்துவத்தை நான் அறிவேன். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் மறுபடியும் வந்து உங்களை சேர்த்துக் கொள்வேன். நாம் எல்லாரும் பைத்தியக்காரர் என்று அவர்கள் கூறலாம். நோவா சொன்ன பிரகாரம் எல்லாரும் ஆபிரகாம் சொன்ன பிரகாரம் பைத்தியக்காரன் சொல்லலாம். இன்னைக்கு முத்திரைகளை பேசும்போது பைத்தியக்காரன் சொல்லலாம். ஆனால் சகோதரனே, என்னை பொறுத்தவரை அந்த சமயம் நெருங்கி விட்டது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இந்த முத்திரைகள் உடைவதை காணும் பொழுது சரியா, இயற்கைக்கு மேம்பட்ட விதத்தில் முத்திரைகள் உடைக்கப்படுகின்றன. இப்ப சாதாரண காரியமா இது? இந்த முத்திரைகள் ரகசியம் சாதாரண காரியமா? இது ரிவீல்டு வேர்ட். ரிட்டர்ன் வேர்டும் ரிவீல் வேர்டும் இந்த மனவாட்டியின் கையில. இந்த முத்திரைகள் இயற்கைக்கு மேம்பட்ட விதத்தில் நம்ம உடைக்கப்படுதுன்னா ஒரு தீர்க்கதரிசி பேசுகிறாரா சும்மாவா பேசுவாரு? நம்ம தீர்க்கதரிசி சொல்றோம். ஆனால் தீர்க்கதரிசியால் சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்றதில்லை.
சொந்த வியாகத்தை கொடுக்குறது, சொந்த வியாகத்தை கொடுத்து மற்றொரு பைத்தியக்காரன் சொல்றது. நலவணிங்க. And when you do that, you are in contact with the supernatural. பாருங்க சொல்றாரு, இப்போ நீ இந்த இயற்கைக்கு மேம்பட்டதோடு தொடர்பு கொள்வாயானால் நலவணிங்க, யுவர் லைஃப் சேஞ்ச். உங்களுடைய ஜீவம் மாறுது, யுவர் திங்கிங் சேஞ்ச், உங்களுடைய சிந்தை மாறுது, யுவர் மைண்ட் சேஞ்ச். என்னெல்லாம் நினைச்சது அதெல்லாம் போயிட்டு யூ ஆர் மேட் டிஃபரண்ட். நீ வித்தியாசமானவனாக்கப்படுகிறாய். யூ ஆர் மேட் டிஃபரண்ட். யுவர் சிக்னஸ் வேனிஷ். வியாதி போயிடும் பிரதர். நம்ம சபையில் ஒரு சோழர் இருக்காரு, பலவீனமாக இருந்தார், முத்திரையை படித்தார், 13 கிலோ ஏறி போச்சு, எந்த டாக்டர்கிட்டையும் போகல, எந்த மருந்து சாப்பிடல. முத்திரை பேசக்கூடாது, முத்திரை படிக்கக்கூடாது, அது வேணாம் வேணாம் வேணாம். நீங்கள் ஒரு சகோதரர் முத்திரையை படித்து 13 கிலோ ஏறி போச்சு, டாக்டர் கூட போகல. Then prophet says, you are made different. Your sickness vanished. God's great power moves in. உனக்கு வியாதி போயிடுது. அதுலையா மருந்து இல்லை, மாத்திரை இல்லை. What is it? Omnipotent speaks. சர்வ சக்தி உள்ள தேவன் பேசுகிறார், அற்புதங்கள் நடக்கிறது. அப்படி என்றால் இது சரீரத்துக்கே சோகு கொடுக்கிற இந்த வார்த்தை, இந்த ரிவீல்டு வேர்டு வந்திருக்கும் போது நம் சரீரத்தை எடுத்துக்கொள்ளப்பட போகும்படியா மாற்றதா என்ன? God's great power moves in. தேவனுடைய மகத்தான வல்லமை அசைகிறது. Hallelujah. The omnipotent speaks. சர்வவல்லமையுள்ள தேவன் பேசுகிறார். அற்புதம் நடந்ததுதான் ஆகணும். உன் ஜீவத்தில் அற்புதம் நடந்தது. நீ ரட்சிக்கப்பட்டாயே, ஜனங்களெல்லாம் நீ பாவத்தில் மறித்து கொடுக்குற வேலையில், ஜனங்களெல்லாம் அமிழ்ந்து கொடுக்குற வேலையில், ஜனங்களெல்லாம் இருளில் இந்த வேலையில் உன்னை சந்தித்தது யார்? The same omnipotent. அதே சர்வவல்லமையுள்ள தேவன், எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்த தேவன், ஒரு தீர்க்கதரிசிகளை வெளியே கொண்டு வந்த தேவன், இந்த கடைசி காலத்தில் 7ஆம் தூதன் பிரணாமை அனுப்பி போய் என் ஜனங்கள் இந்த முத்திரையை வெளிப்படுத்தி சொன்னார்ல. அல்லேலூயா. சொல்றார், Moses at the bush. மோசே முற்பதில் இருந்தான். சொல்றாரு, he saw and heard the omnipotent and seen the miraculous. போனா முடிச்சதில் நின்றான். அந்த அற்புத காட்சியை பார்ப்போம். திரும்பினான், தேவன் பேசினார், அழைத்தார். சொல்றாரு, he saw and heard the omnipotent. சர்வ சக்தி உள்ளவரை கண்டான், அவருடைய சத்தத்தை கேட்டான். இதே சொல்றாரு, இந்த முத்திரைகள் திறக்கப்பட்டதுனால நாங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறோம். தாவீது சொல்லுகிறார் 29ஆம் சங்கீதத்துல, இப்படிப்பட்ட சத்தம் இதெல்லாம் செய்கிறது. சொன்னார்ல, படிச்சோம் இல்லை, சொல்றாருல்ல, கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவமானது. அதே சத்தம் தான் இந்த காலத்துல omnipotent speaks. இந்த சர்வவல்லமையுள்ள தேவன் இன்றைக்கு பேசினாரு, அன்றைக்கு பேசுறது. அந்த முத்திரைகள் யார் பேசுறது? ஆட்டுக்குட்டியார் சத்தத்தை கேட்கிறோம். அப்போ அதே சத்தம் தானே அன்று கேதுரு மரங்களை முறித்த அந்த சத்தம். அல்லேலூயா. அந்த லீபனோன் கேதுரு மரங்களை முறித்தது அன்று அவருடைய கண்டுபிடிகளை போல் தொழில் பண்ணுகிற சத்தம், கர்த்தருடைய அக்னி ஜுவாலை 2ஆக பழகிற சத்தம், கர்த்தருடைய வனாந்தரத்தை அதிரப்படுகிற சத்தம், கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிரப்படுகிறாரு, கர்த்தருடைய சத்தம் பெண்மான்கள் ஈடுபடி செய்கிறது. அதே சத்தம் தாவீது பாடினானே, அதே சத்தத்தை இன்றைக்கு கேட்கிறோமே. அந்த சர்வ சக்தியோட தேவனுடைய சத்தத்தை கேட்கிறோமே. அப்படின்னா மாற்றம் கொண்டு வந்து ஆக வேண்டுமே, ஜீவத்தை மாற்ற வேண்டுமே. ஹல்லேலூயா. அது யார் என்று அடையாளம் கண்டு கொள்ள வேண்டுமே. 2ஆம் வருஷத்துக்கு முன்பாக அந்த அந்த வேசிகள், அந்த மரம் வெட்டுறவன், அந்த விவசாயி, அவெல்லாம் அந்த அடையாளம் கண்டுகொண்டான் இல்லை, அவன் தான் வார்த்தைக்கு அடையாளம் கண்டுகொண்டான் இல்லையா. இன்னைக்கு அதே தேவன் இன்னைக்கு மாம்சத்து மூலமாக பிரத்யட்சமாக இருக்கும்போது ஏன் அவரை அடையாளம் கண்டுவிட முடியல? ஏன் முத்திரைகளின் கடுமையாக விமர்சிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அது பரிசுத்தாவின் விரோதமான தூஷணம். ஹல்லேலூயா. சொல்றாரு, he saw and heard the omnipotent. மோசே கண்டான், அவர் சத்தத்தை கேட்டான். ஹல்லேலூயா. நான் கேட்டுருவேன்ல.
யாரு சொல்றாரு ஞாபகம் அதான் வேணுங்க. தாவிது சங்கீதம் 95 8. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக. வனாந்திரத்தில் கோபம் மூட்டின போதும். வனாந்திரத்தில் கோபம் மூட்டின போதும். சோதனை நாளிலும் நடந்தது போல. சோதனை நாளிலும் நடந்தது போல. உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். ஹல்லேலூயா. இந்த புத்திரர்கள் எழுதுறாங்க கோர்ஸ் எல்லாம் போட்டு உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க சொல்றாரு. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக. இன்னைக்கு நம்ம சத்தத்தை கேட்கிறோம். ஹல்லேலூயா. வனாந்திரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. அது பரிசுத்த ஆவி விரோதமான தூஷணம். இது நான் சொல்றது ஒரு ஏளனமா நினைக்காதீங்க. நீங்கள் எடுத்துக்கொள்ளாவிட்டால் நீங்கள் உங்கள் ஜீவத்தில் என்ன நடக்குது பாருங்க. ஹல்லேலூயா. You see the miraculous. God was satisfied with giving Moses just a message. He was not satisfied. பாருங்க, மோசே பார்த்து மோசே நீ போ ஒரு செய்தியை மட்டும் கொடுக்கறது மோசஸ் சொல்றாரு. He was not satisfied in giving a message. ஒரு மெசேஜை கொடுத்து மோசே நீ போ என் விடுவி சொல்லல, தேவன் திருப்தி அடையல சொல்றாரு. டு கோ டவுன் அண்ட் ப்ரீச் போய் இந்த செய்தி எடுத்து பிரிச்சு பண்ண சொல்லல. அது மட்டும் சொல்லல, அது மட்டுமல்ல போய் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் எகிப்தியருக்கும் மோசே இந்த செய்தி பிரசங்கம் பண்ண மட்டும் சொல்லல. அவர் என்ன சொன்னார்னா, the omnipotent and the miraculous God just revealed to one man. சொல்றாரு, take these signs. மோசே என்னை கண்ட ஆம்னிபொட்டன்ட் சத்தத்தை கேட்ட நீ போய் ஜனங்களை விடுவி என்று மட்டும் அனுப்பவில்லை தேவன், அவனோடு கூட அடையாளத்தை அனுப்பினார். கூட அடையாளங்களை அனுப்பினார். ஆம்னிபொட்டன்ட் காட், சர்வசக்தி வாய்ந்த தேவன் மோசே கூட அடையாளத்தை அனுப்பினாரோ. இந்த கோலப்பட்ட பாம்பாகும், ஹல்லேலூயா, கையில் மடியில் போட்டால் அது குஷ்டமாகும், மறுபடியும் போட்டால் அது சரியாயிடும். ஸோ வித் த மெசேஜ் இஸ் சேம் சயின்ஸ் வித். அதுபோல தீர்க்கதரிசிய சொன்னார் இல்லையா, அந்த தூதர் சந்தித்து சொன்னார் இல்லையா, உனக்கு 2 அடையாளங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. மோசைக்கு எப்படி அடையாளங்கள் கொடுக்கப்பட்டிருக்குதோ அதே போல் உனக்கு அடையாளங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு சொன்னார். நான் படிக்காதவன், நான் ஏழை, என் வார்த்தை எப்படி கேட்க சொல்லும் போது மோசை கொடுக்கப்பட்ட அடையாளம் உனக்கு கொடுக்கப்பட்டு சொன்னாரா இல்லையா? Omnipotent God சொல்றாரு, take this sign and show them down there, I will be with you. ஆகவே மோசே இந்த செய்தி எடுத்தும்போ செய்தியோடு கூட அடையாளத்தை பவுல் பேசுறாரு. 1 தெசலோனிக்கேயருக்கு இந்த செய்தி மட்டும் வரல பிரதர், செய்தியோட அடையாளம். ஐந்து 1:5 தெசலோனிக்கேயர், 1 தெசலோனிக்கேயர் 1:5. பவுல் தான் சொல்லப்படுறது, எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரம் மெசேஜோடு மட்டும் வரல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடு வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்த போது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களா இருந்தோம் என்று அறிந்து போல காண்பிக்கிறாருங்க. இந்த சுவிசேஷம் சாதா வெறும் செய்தியோடு வரல, வசனத்தோடு மட்டும் வரல, இது அற்புதத்தோடு வந்தது. ஹல்லேலூயா. வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடு வந்து அதே தான் மோசைக்கு சொல்றாரு. நீ மோசே இந்த செய்தி எடுத்துக்கொண்டு போ, அவர் விடுவி, அங்கே போய் பிரசங்கம் பண்ணு. அது மட்டும் இல்லை, இந்த அடையாளத்தை கொண்டு போகும். அதுதான் நம்முடைய ஊழியத்தில். ஹல்லேலூயா. இந்த புத்திரை பேசிப்பாரு, அடையாளம் நடந்தா இல்லையா பாரு. ஹல்லேலூயா. ஆனால் நல்லா பண்ணீங்க. Then I want you to notice every time the miraculous was done, ஒவ்வொரு முறையும் சர்வசக்தியான தேவன் அந்த அற்புதங்களை செய்யும் போது Satan is always there to counterfeit it. அது போலியா போடும்படியா சாத்தான் ஆள வச்சிருக்கிறான். மோசே கோலை போட்ட போது என்ன எவ்வளவு 2 பேரும் கோலை போட்டாங்க. அதுலையா
அன்றைக்கு எப்படி போலியை கொண்டு வந்தானோ அதே போல இன்றைக்கு பிசாசு போலிகளை கொண்டு வருகிறான். ஈவன் இஸ் கான்ட்ரிபியூட்ஸ் ஒன்லி பாயிண்ட் டு தி எண்ட் டைம் ஆஃப் தி ஜங்ஷன். காண்பித்தானே போலித்தனம் என்ன எம்பிரையும் அது என்ன காண்பிக்கிறது? இந்த எண்ட் டைமில் எப்படி தான் நடப்பாங்க. மோசையை கொலை போட்டால் என்ன எம்பிரையும் கொலை போட்டான். ஆனால் இப்படி சொல்கிறார், என்ன எம்புறாங்கல்ல இந்த வண்டு அதத்தையும் சொல்ல பேர்களை கொண்டு வர முடிந்தது, தவளையில் கொண்டு வர முடிந்தது. ஆனால் அவருடைய சிரிப்பு எடுக்க அவனால் முடியல. ஹீலிங் ஒன்லி இஸ் காட், ஹீலிங் இஸ் ஒன்லி காட். அவர் தேவன் என்ன செய்தார்? அதை நிரூபித்தார். சம்மைதாமே அவருடைய மகத்துவத்தை சம்மைதாமே உறுதிப்படுத்தி காண்பித்தார். அல்லேலூயா. எவ்விதமாக எகிப்துக்கு சென்றார் என்றும், எவ்விதமாக எகிப்தை அழித்தார் என்றும், எவ்விதமாக இஸ்ரேலை கொண்டு வந்தார் என்றும், அல்லேலூயா, எவ்விதமாக அவளை கழுகின் சிறகுகள் மேலே கொண்டு வந்தார் என்றும், எவ்விதமாக அற்புதங்களை செய்தார் என்றும், அடையாளம் செய்தார் என்றும், அவரே சர்வசக்தி உள்ள தேவன் என்பதையும் அவர் காண்பித்தாரே. அதே தேவன் கடைசி காலத்தில் தமிழ் பின்னால் பேச நேரம் இல்லை. அல்லேலூயா. அதே தேவன் ஆம்னிபொட்டன்ட் காட், சர்வசக்தி உள்ள தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் பேசினார் அற்புதம் நடதான் ஆகும். அல்லேலூயா. சொல்ல wherever the supernatural God is, wherever the supernatural is there, அங்கே சூப்பர் works will be there. எங்கே இயற்கைக்கு மேம்பட்டு தேவன் இருக்கிறாரோ அங்கே இயற்கைக்கு மேம்பட்டு அற்புத அடையாளம் நடந்ததுதான் ஆகணும். அல்லேலூயா. சொல்றாரு, பார்வனுக்கு தேவன் எல்லா விதமான அடையாளத்தை காண்பித்தார். பார்வனுடைய சேனையை சிவந்த சமத்தில் மூழ்கடிப்பதற்கு முன்பாக தேவன் அற்புத அடையாளத்தை காண்பித்தார். அல்லேலூயா. அவன் தெய்வீக சோமத்தை என்னென்றதை காண்பித்தார். எல்லாவற்றையும் தேவன் அவருடைய வல்லமை என்பதை உறுதிப்படுத்தி காண்பித்தார். அவர் எவ்விதமாக சிரேஷ்டபுத்திரப்பா அதை தலைச்சின் பிள்ளைகளை அடிப்பதை காண்பித்தார். அவர் எவ்விதமாக அழிக்க முடியும் என்று காண்பித்தார். எவ்விதமாக ரட்சிக்க முடியும் என்பதை காண்பித்தார். எவ்விதமாக அவர் அற்புதங்களை செய்ய முடியும் என்று காண்பித்தார். அல்லேலூயா. எவ்விதமாக சந்திரன் சூரியன் எல்லாம் இருளாகும்படி செய்தார். அல்லேலூயா. தேவன் பார்வனுக்கு எல்லாத்தையும் காண்பித்தார். அவருடைய இறுதியம் கடினப்படுத்திக் கொள்ளும். அதே எல்லாம் இன்றைக்கு இந்த வார்த்தையை பேசுகிறோம், செய்தியை பேசுகிறோம். வேதத்தை விட்டுட்டார் இல்லை, பார்த்தீங்களா வேதத்தில் தான் பேசுகிறோம். நீ அதுக்கு எதிராக நீ கோர்ஸ் போட்டுக்கிட்டே வருவாயனா நீ உன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்வதில்லை. அதுதான் மேபி a warning to you, I don't know. ஆவில நிறைந்து பேசும்படியா தேவன் செய்திருக்கார். நீ ஐ டிட் நாட் திங்க் ஆல் தீஸ் திங். இந்த பேசல நினைக்கவே இல்லை. நீ இதுக்கு எதிராக பேசிக்கொண்டே வருவாயனா உன்னுடைய இருதயம் கடினப்பட்டு போகும், தேவனை விட்டு பிரிந்து போகும். அது ஜாஷா பாருங்க, அது எவ்விதமாக எவ்விதமாக தேவன் ஜாஷா வெளிப்பட்டார். சேனை அதிபதியார், அதிகமாக பேச நேரம் இல்லை, சேனை அதிபதியார் ஜாஷுவாவுக்கு யோசுவாவுக்கு தேவன் வெளிப்பட்டார். அதை சொன்னார், the man stood and drew his sword. அது அக்கினி சமமாய் தேவன் சொல்ல ப்ரீஃபிகர் ஆஃப் ஜீசஸ். இயேசு ஒருவருக்கு முன் காட்சியாய் ஒரு மனுஷனாய் ஒரு புருஷனாய் யோசுவாவுக்கு முன்பாக வந்து சொன்னார். யோசுவா தன்னுடைய ஸ்தானத்தில் வந்தபோது, யோசுவா தன் ஸ்தானத்தில் வந்தபோது அவன்தான் அந்த சீஃப் கமாண்டர் என்றும், அவன்தான் எல்லாரையும் அந்த இஸ்ரவேல் சேனைகளை நடத்தும்படியாய் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்றும் அவன் தன் ஸ்தானத்திற்கு வந்தபோது, அதே போல இன்றைக்கு அந்த மணவாட்டியின் ஸ்தானத்துக்கு வரும்போது மட்டும்தான் தான் யார் என்பதை அடையாளம் கண்டுகொள்வது மட்டும்தான் தேவன் தம்மை யாரை வெளிப்படுத்தி காண்பிக்கும். அல்லேலூயா. விசுவாசி இல்லை, மணவாட்டி என்ற அடையாளம். நீ அதை அடையாளம் கண்டுகொள்ளும் போது மட்டுமே இந்த முத்திரைகள் என்ன என்பதை வெளிப்படுத்தி காண்பிக்கும். அல்லேலூயா. அதுவரை சும்மா அதை பற்றி கிரிட்டிசைஸ் தான் பண்ணி தான் இருப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அது பாருக்கிறேன், அவர் வந்தார் சொல்றார். And what was he first seen in? வந்தவர் யார்? The pillar of fire. The prophet said, the pillar of fire. And now
Now the pillar of fire had become a man. Hallelujah. இஸ்மாயில் சேனல் வழி நடத்த அந்த பில்லர் ஆஃப் ஃபயர், அக்னி சமான தேவன், ஆமனிபொட்டன்ட் காட், அன்றைக்கு யோசுவாவுக்கு முன்பாக ஒரு மனுஷனாக இருப்பார். ப்ரவுட் சே த பில்லர் ஆஃப் ஃபயர் ஹட் பிகம் எ மேன். சொல்றாரு, ஐ ஹோப் யூ நோ வாட் ஐ எம் டாக்கிங் அபவுட். நான் என்ன பேசுகிறேன் எது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் படிச்சு காமிச்சேன். நான் கொஸ்டின் ஆன்சர் 393 உங்களுக்கு படிச்சு காமிச்சேன். ஆகவே சொல்றார், ஐ ஹோப் யூ நோ வாட் ஐ எம் டாக்கிங் அபவுட். யூ பிகம் எ மேன். பில்லர் ஆஃப் ஃபயர் became a man and stood before Joshua. ஜாஷ்வாவுக்கு முன்பாக நின்று யார் என்பதை காண்பித்தார். The pillar of fire that led கர்த்தருடைய தூதனா வழிநடத்தினாரே, அவரு யோசுவாவுக்கு முன்பாக சேனை அதிபனார் நின்று the omnipotent spoke. சர்வசக்தி உள்ள தேவன், சர்வவல்லமையுள்ள தேவன் யோசுவாவில் பேசினார். எப்படி எரியோவின் மதில்கள் விழ வேண்டும் என்று பேசினார். எரியோவின் மதில் விழுந்தது. அதான் ஆபிரகாம் ஆபிரகாம் பாருங்க, அவன் மலைகளில் வசித்தான். அல்லேலூயா. அங்கே தன்னுடைய மிருக ஜீவனுக்கு கூட புல் கிடையாது. அல்லேலூயா. ஆனால் நல்லவனிங்க சர்வ சக்தி உள்ள தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன் ஆபிரகாமிடத்தில் பேசினார். அல்லேலூயா. சர்வ வல்லமுள்ள தேவன் ஆபிரகாமிடத்தில் பேசினார். சொல்றாரு, ஆபிரகாம் was the heir of this land. இந்த தேசத்திற்கு அவன் தான் சுதந்திரவாதி. அல்லேலூயா. ஓ கிறிஸ்தவனே, இது உன்னால் காண முடிகிறதா? அதையும் சொன்னார். விவேகத்தில் சுத்தப்படுவர் பாக்கியவான்கள், அவள் தேவனை தரிசிப்பார்கள். சாந்த குணமுள்ள பாக்கியவான்கள், அவள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. ஆபிரகாம் சொன்ன தேவன் சர்வசக்தி உள்ள தேவன். நிச்சயமாக அங்கே அற்புதம் நடந்தாக வேண்டும். சொன்னார், the miraculous, the supernatural, the omnipotent doing the miraculous. வயதாகி போயிடுச்சு, 75 வயதாயிடுச்சு, சாரலுக்கு 65 வயசு. ஆனால் omnipotent God spoke to him. அற்புதம் நடந்துதான் ஆகணும். அல்லேலூயா. அதிசயம் நடந்துதான் ஆகணும். ஏன்? அவர் பேசுகிற உலகத்தை உண்டாக்கிற தேவன், உண்டாக்க சொல்ற தேவன் இப்போ ஆபிரகாமத்தில் வந்து இயற்கை மேம்பட்ட சத்தத்தினால் வெளியே அழைத்து வாக்குறுதியை கொடுத்த தேவன். தி ஆம்னிபொட்டன்ட் ஸ்போக் டு ஹிம், இட் ஹஸ் டு பி ஃபுல்ஃபில். அது நடந்துதான் ஆகணும். இன்னைக்கு ஆம்னிபொட்டன்ட் ஸ்போக் தி சீல். இந்த சரீர மாற்றம் வந்து தான் ஆகணும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து தான் ஆகணும். அல்லேலூயா. பாருங்க, அவன் சொல்றார், ஆபிரகாமை பாருங்க, ஃப்ரம் நேச்சுரல் அண்ட் சூப்பர் நேச்சுரல். அது நல்லவனுங்க. இயற்கைப்பட்டதாக இருந்தாங்க, மாம்ச பிரகாரமாக இருந்தால். இப்போ தூதரவன் நோக்கி வந்தாங்க, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அல்லேலூயா. அநேகர் அதை நம்புறதில்லை. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்ட நம்புறதில்லை. ப்ராபர்ட்ஸே அவன் தூளை எடுத்து ஒரு சரீரத்தை உண்டாக்கி ஏலோயும் அதற்குள்ளே நுழைந்து கொண்டார். இன்னொரு சரீரத்தை உண்டாக்கி காபிரியல் நுழைந்து கொண்டு சொன்னார். இன்னொரு சரீரத்தை உண்டாக்கி மிகாவேல் நுழைந்து கொண்டு செய்தார். 3 பேரும் ஆர்வலாட்டம் வந்தார்கள். நேச்சுரல் டு சூப்பர் நேச்சுரல். அல்லேலூயா. இயற்கை மாம்ச பிரகாரமாக இருக்கிற நீ, இயற்கை பிரகாரம் நீ இன்றைக்கு தேவன். அல்லேலூயா. அதே தேவன் இன்றைக்கு மாம்சத்தின் மூலமாக பிரத்யட்சமாக இருக்கிறாரு. ஆபிரகாமுக்கு முன்பாக வந்த அதே தேவன் இன்றைக்கு ஆபிரகாமுடைய ராஜ்யத்துக்கு முன்பாக தேவன் தம்முடைய வல்லமையுள்ள தேவன் திறனிக்கு காண்பித்திருக்கிறாரு. ஃப்ரம் நேச்சுரல் டு சூப்பர் நேச்சுரல். அல்லேலூயா. ஆம்னிபொட்டன்ட் காட், சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆபிரகாமை சந்திக்க. அல்லேலூயா. ஏலோயிம் ஏலோயிம் தன்னில் தானே ஏங்கிற செல்ஃப் சஃபிஷியன்ட் ஒன். மாம்சத்தில் தாம் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற அவங்க என்ன ஆம்னிபொட்டன்ட் காட், அவர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையை நிறைவேற்ற அதே தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு ஆபிரகாம் முன்பாக வந்து நின்றார், உட்கார்ந்தார். ஆபிரகாம் கொடுத்ததை புசித்தார், பாலை குடித்தார். அதே தேவன் ஆம்னிபொட்டன்ட் காட். அல்லேலூயா. சொல்ற, ஆபிரகாம்,
God will perform the supernatural. வந்திருக்கிற ஆபிரகாம், நான் இடத்துல இயற்கைக்கு மேம்பட்டதை செய்ய போகிறேன். அபவுட் திஸ் டைம், அடுத்த வருஷத்துல இந்த நேரத்துல நீ, ஐ வில் விசிட் யூ, நான் உன்னை சந்திப்பேன். யுவர் வைஃப் 100 years old or 90 years old, you will bring forth a child. ஒரு குமாரன் வருவான். நான் என்னுடைய வல்லமையை காண்பிப்பேன், என்னுடைய தெய்வீக சோமத்தில் காண்பிப்பேன். I will change you, turn you back to a young man and young woman. Omnipotent spoke, miraculous act. Hallelujah. சர்வசக்தி வாய்ந்த தேவன் பேசினார், அற்புதங்கள் நடந்தது. 100 வயதான ஒரு மனுஷனை, 90 வயதான ஒரு ஸ்திரீயை தேவனே மாம்சத்தில் வெளிப்பட்டு வாக்குறுதி கொடுத்தார். நான் வருவேன், உன்னுடைய மாம்சத்தை மாற்றுவேன், இயற்கை மேம்பட்ட விதத்தில் உன்னை மாற்றி உன்னை வாலிபனாக ஒரு வாலிப ஸ்திரீ உன் மனைவியை மாற்றுவேன். அதே தேவன், ஆம்னிபட்ட தேவன் இன்றைக்கு இன்றைக்கு முத்திரைகளை பேசி இந்த மனவாட்டியை மண்ணம்மை மறுவுபடுத்த ஒரு இமைப்பொழுது ஒரு நொடியில் மறுவுபடுத்தபடியா அதே ஆம்னிபட்ட தேவன் இன்னைக்கு பேசியிருக்கிற வார்த்தை. Hallelujah. அதான் ஜான் த பேப்டிஸ்ட். அதான் நிறைய பேசுறதுக்கு ஜான் த பேப்டிஸ்ட், அவன் he was a prophet. ஸ்ரீவிலே யோவான் சாலையை போல பெரியவன் யாருமே இல்லை இயேசு சொன்னாங்க. ஹல்லேலூயா. ஏன்? அவன் தீர்க்கதரிசி, மகத்தானவன். ஹல்லேலூயா. அவன் காட்சியில் வந்தான். ஹல்லேலூயா சொல்றாரு. ஜான் அவன் யோர்தான் நதியில் ஞானஸ்நானம் கொடுத்துருக்கும் போது, நல்லா கவனிங்க, இதை கவனிங்க, திருப்பி சொல்கிறார், இதை கவனிங்க. Look what taking place now as we move. அப்போ as we come up, we see John coming into the river. அவன் விதமாக யோர்தான் நதியில் வந்து அவன் பிரசங்கித்தான். இப்போது பாருங்க, அவன் யாரை குறித்து பேசி கொடுத்தானோ, என்னில் வல்லவர் வருகிறார், இதோ நான் ஜலத்தில் அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறேன், அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவினாலும் அக்னியால் ஞானஸ்நானம் கொடுப்பான் என்று அவன் பிரசங்கித்து கொண்டதானே. அவன் that omnipotent one. Hallelujah. அந்த ஆம்னிபோட்டன்ட், அந்த சர்வசக்தி வாய்ந்தது. ஹல்லேலூயா. சாதாரணமாக எளிமையா சொல்ல, கிரேட் ஜெகோவா காட் ரிவீல்ட் ஹிம்செல்ஃப் இன் ஹிஸ் சன் கிரைஸ்ட் ஜீசஸ். மகத்தான யெகோவா தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அவர் தம்மை வெளிப்படுத்திய தேவன். The omnipotent was made flesh and dwelt among them. சர்வசக்தி வாய்ந்த தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு நம்முடைய மத்தியில் வாசம் பண்ணினார். ஹல்லேலூயா. நம்முடைய மத்தியில் வாசம் பண்ணினார் சொல்றார். ஜீசஸ் அந்த ஆம்னிபோட்டன்ட், அந்த சர்வசக்தி வாய்ந்தவர். எல்லாரும் படகுல போய்கொண்ட போது பயங்கரமான புயல் வந்த போது சொல்றார், பயங்கரமான புயல் வந்த போது ஹல்லேலூயா, அந்த படகு இவ்விதமாக மேலும் கீழுமாக அசைந்த போது, அவர் நித்திரையாக இருந்த போது, சீஷர்கள் கதறிய போது, ஐயரே நான் மடிந்து போகிறேனே உங்களுக்கு கவலை இல்லையான்னு சொன்ன போது, ஹல்லேலூயா, அவர் படகு மேலே நின்று அவர் சொன்னார், பார்த்து விரையாது, அமைதலாக. Why? The omnipotent. சொல்ல, வானங்களை பூமி சிருஷ்டித்த அதே சிருஷ்டிக்கார்த்த அந்த படகுல இருந்து, ஹல்லேலூயா, எல்லாம் இயற்கை மருந்து கீழ்ப்படியாக இருந்தது, கீழ்ப்படிதான் ஆக வேண்டும். when omnipotent speaks, miraculous takes place. சர்வசக்தி வாய்ந்தவர் பேசினார், அற்புதம் நடந்தது. ஆகவே சொல்கிறாரு, அந்த அலைகள் எல்லாம் மடக்கி அந்த கடலின் ஆழத்திற்குள்ளே போய்விட்டது. Because omnipotent speaks. Hallelujah. யாவருடைய மகள் மரித்து போன போது, ஹல்லேலூயா, அதெல்லாம் விளக்க நேரம் இல்லை, மரித்து போன போது அவன் சொன்னால், நீ வந்து என் மகன் மேலே கை வைத்தால் போதும் அவன் சென்றார். பாருங்கள், எல்லாரும் அங்கே கூப்பிட்டு அழுது கொண்டிருந்தார்கள், கதறி கொண்டிருந்தார்கள். ஆக நிறைய அதே தேவன் என்ன சொன்னார், அவள் இந்த சிறுமி
மறிக்கவில்லை, நித்திரையாக இருக்கிறார்கள் சொன்னால் எல்லாரும் கேலி செய்தாங்க, பரிகாசம் செய்தாங்க. ஆனால் அவரோ அவிசுவாசிகளை வெளியே துரத்தி விட்டு த ஆம்னிபொட்டன்ட் ஸ்போக், சர்வசக்திவாதர் பேசினார். தலிதா ஓமி என்றார், அவள் உடனே எழுந்து கொண்டார். த ஆம்னிபொட்டன்ட் ஸ்போக் கேம் லைஃப். சர்வசக்தி வாய்ந்தவர் பேசினார், ஜீவன். அங்கே விதமானது அந்த அந்த பெண், மறித்து போன பெண் உயிரோடு எழுந்து கொண்டார். நான் என்னுடைய மகன் பாதிப்படி எழுந்து கொண்டா இல்லையா? தாமரை ஸ்பா லாசரு, கலர்ந்த லாசரு கலையா விதமாக அவன் நான் விளக்க நேரம் இல்லை. த omnipotent gathered himself together and he spoke. 4 நாள் ஆயிற்று அவன் கலரில் வைக்கப்பட்டிருந்தான். பட் த ஆம்னிபொட்டன்ட் வேண்டார், நானே உயிர்த்தெழும் ஜீவனமாக இருக்கிறேன், அடுத்த விசுவாசமாக இருக்கிற மரித்தால் படைப்பான், இவரோடு விசுவாசிக்கிற அவன் என்னைக்கும் மரியாமல் இருப்பான் சொன்னார். த சேம் ஆம்னிபொட்டன்ட் spoke the word. லாசருவே வெளியே வா என்று சொன்ன மாத்திரத்தில் மரித்தவர் உயிரோடு எழுந்தார். Hallelujah. Lived again. Omnipotent spoke. அற்புதங்கள் நடந்தன. Hallelujah. அது மட்டும் இல்லை, அற்புதங்கள் நடந்து லாசரு யோவான் 12 பார்த்தீங்கன்னா அவன் இயேசுவோடு கூட விருந்தில் கலந்து கொண்டான். மரித்தவன் உயிரோடு இருந்தான். சர்வசக்தியுமா இந்த தேவன், சர்வ தேவன் பேசின போது உயிரடைந்து அற்புதம் நடந்ததே. அவன் இயேசுவோடு கூட பந்தியில் கலந்து கொண்டான், விருந்தில். அது என்ன சொல்றாரு? ஏனென்றால் ஒரு மகிமையான நாளிலே பாவத்துக்கு மரித்திருந்தனா, அல்லேலூயா, இந்த ஆம்னிபொட்டன்ட் சர்வ சக்தியோட தேவன் பேசினார். அல்லேலூயா, நாம் நரகத்துக்கு போய் கொண்டிருந்தோம். அல்லேலூயா, ஆனால் ஆம்னிபொட்டன்ட் ஸ்போக், சர்வசக்தி வாய்ந்தவர் பேசினார். நாம் சொல்றாரு, we have raised from hell to glory. நாம் நரகத்திலிருந்து மகிமைக்கென்று எழுப்பப்பட்டோம். அண்ட் சம்டே லாசரு விதமாக விருந்து மரித்த அவன் உயிரோடு இருந்து விருந்தில் கலந்து கொண்டானோ, அதே போல பாவத்துக்கு மரித்திருந்த நாம் உயிரோடு எழுப்பப்பட்டோமே. இந்த ஆம்னிபொட்டன்ட் பேசினாரே, நாம் ஒரு நாளில் அவரோடு கூட விருந்தில் கலந்து கொள்வோம். அல்லேலூயா. ஆம்னிபொட்டன்ட் எல்லாம் கடைசியாக அவர் சிலுவைக்கு சென்ற போது, அவர் ஆணியால் கடவப்பட்ட போது, அல்லேலூயா, பரலோகமலை தள்ளிவிட்டது, பூலோகமை தள்ளிவிட்டது. அல்லேலூயா. ஜனங்கள், அதாவது அவருடைய அற்புத அடையாளம் கண்ட ஜனங்கள் அவரை பார்த்து ஏளனம் செய்தார்கள், அவரை பார்த்து பரிகாசம் செய்தார்கள். ஆக நான் பார்க்கிறோம், அவர் உலகத்தின் பாவமெல்லாம் அவர் மேலே அவர் மேலே இருந்ததுனால, எல்லா நியாயத்திற்கும் அவர் மேலே இருந்ததுனால அவனை சொல்றாரு. அல்லேலூயா. அது உயர்த்தப்பட்டு சிலுவையில் உயர்த்தப்பட்டாரே. அல்லேலூயா. நமக்கு பதிலாக மரித்தாரே. ஆம்னிபொட்டன்ட் சொல்ற ஆம்னிபொட்டன்ட். வாட் ஹேப்பன்? தலைவனிய ஆம்னிபொட்டன்ட் சிலுவையில் அறையப்பட்டாரே. அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்தார். சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் took place. வாட் ஹேப்பன்? என்ன சம்பவித்தது? சொல்ல சீக்கிரதர்சி சந்திரன் சத்தமிட்டு அழ ஆரம்பித்தார். சொல்றார், the moon began to cry, the sun closed his eyes. சந்திரன் கத்தர ஆரம்பித்தது, சூரியன் தன் கண்களை மூடிக்கொண்டது. சொல்றாரு சூரியன் கண்களை மூடிக்கொண்டு அழ ஆரம்பித்தது. அல்லேலூயா. எல்லாம் வேதனைக்குள்ளானது. ஏனென்றால் பூமியானது இதோ வலிக்கு வந்தது போல, சந்திரன் சூரியன் இது போல மிகுந்த கடுமையான கொந்தளிப்பு கொண்டானது. ஏனென்றால் நம்முடைய கிரியேட்டர் தங்களுக்கு சிருஷ்டித்த அந்த ஆம்னிபொட்டன்ட், வானங்களை பூமி எல்லாவற்றையும் சிருஷ்டித்த அந்த சிருஷ்டிகர் சிலுவையில் தொங்கி இவ்விதமாக பூமி அவரை புறக்கணித்த போது, அவரை உலகம் அவரை பரலோகம் அவரை தள்ளின போது, அல்லேலூயா, அவர் மரித்து கொண்டத போது எல்லா சிருஷ்டிகளும் கதற ஆரம்பிச்சார். அவர் say there's a miracle.
சூரியன் அதை பொறுக்க முடியவில்லை. இனிமேல் நான் பிரகாசிக்க மாட்டேன் என்று சொல்லுது. இருள் அடைந்தது. சந்த நட்சத்திரங்கள் சொன்ன இனிமேல் எங்களால் அதை பார்க்க முடியாது என்று சொன்னேன். அல்லேலூயா. இந்த பூமி சொன்னது என்னால் பொறுக்க முடியலை சொன்னது. அது மட்டுமல்ல பூமி வெடித்தது, கண்மலைகள் வெடித்தன. அல்லேலூயா. ஆனால் இவ்வளவு நாட்களாக பாவம் அரசாண்டு வந்ததே, அதை முற்றிலுமாக கல்வாரியில் அவர் கிரயத்தை செலுத்தி அல்லேலூயா மீட்டு கொண்டது. எவன் அதோடு கூட சொல்றார், அதை மீட்பின் புஸ்தகத்தை அவர் மீட்டார். கல்வாரியில் மறித்த போது அதை மீட்பின் புஸ்தகத்தில் யாருடைய பெயர் எழுதுகிறார்களோ அவர்களையும் அவர் மீட்டார். அல்லேலூயா. அவர் சொல்றார், இதெல்லாம் எதற்கு அடையாளம் என்றார்? இந்த எல்லாம் இருந்தது அடையாளம் என்னவென்றால் அது சபையின் காலத்தில் எவ்விதமாக இருள் அடைந்த ப்ராசஸ் கமிங் த்ரூ த டார்க் ஏஜஸ். இருண்ட காலம் வரும் என்றும். அல்லேலூயா. வெஸ்லி காலத்தில் என்ன சம்பவித்தது, லூத்தர் காலத்தில் என்ன சம்பவித்தது பாருங்க. அவர்களை விடுவித்தார்கள், அற்புத அடையாளங்கள் நடந்தன. தேவன் அனுபவமாக பேசினார், அற்புத அடையாளங்கள் நடந்தன. ஜான் வெஸ்லி பிரசங்கித்த போது எல்லா சபைகளும் அவரை உதைத்து தள்ளின. சுவிசேஷத்தை பிரசங்கித்த போது அவரை உதைத்து தள்ளின. ஆகவே சொல்றார், he was kicked out of churches and things until people fell in the floor. ஆனாலும் அவருடைய பிரசங்கத்தை கேட்டு ஜனங்கள் பரிசுத்த ஆவியின் அசைவினால கீழே விழுந்தார்கள், தண்ணீர் மூச்சியானார்கள், தண்ணீர் தெளிக்க வேண்டியதாக இருந்தது, மயக்கமடைந்தார்கள். ஏன்? சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ். 2 முத்திரையில் 2 செகண்ட் சீல் 45 85 செகண்ட் சீல் 85. அது விளையாட்டுக்குரியதல்ல. இது விளையாடுதல்ல பிரதர். இது ஒரு கட்டளையால், சகோதர சகோதரியே, இது ஒரு கட்டளையால் வெளிப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவின் சுவிசேஷமாக வார்த்தையாகும். இந்த சுவிசேஷ முத்திரைகள் எல்லாம் விளையாட்டுக்குரியதல்ல. நீங்கள் அதை அர்த்தமற்ற என்றும் அது விளையாட்டுக்குரியதல்ல. இது விளையாட்டுக்குரியதல்ல. இது ஒரு கட்டளையால் வெளிப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஆகிய வார்த்தையாகும். இது இஸ் எ கமிஷன். கட்டளையால் வார்த்தையின்படியே கொடுக்கப்பட்ட கட்டளை. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும் போது தேவ ரகசியம் யாவும் வெளிவருமே. That is the promise. The omnipotent spoke. சர்வசக்தி வாய்ந்தவர் பேசினார். அது 7ஆம் தூதன் வந்துதான் ஆக வேண்டும். சுவிசேஷத்தை பிரசித்ததாக வேண்டும். இது விளையாட்டுக்குரியதல்ல. நீங்கள் அதை அர்த்தமற்ற என்றும் மூடத்தனம் என்றும் இப்பொழுது சற்று கூறுவீர்களானால், நோவான் காலத்துல சொன்னாங்களே அதை போல நீங்கள் கூறுவீர்களானால் அதை வேற எங்காவது பொறுத்துக் கொள்ளுங்க. வேற எங்கனா பொறுத்தீங்க, லூத்தர்ல பொறுத்தீங்களா, வெஸ்ல பொறுத்தீங்க, வேற எங்கனா பொறுத்தீங்க. ஆனா இங்க வந்து பொறுத்தாதீங்க. அதை ஆனால் இது சம்பவிக்கும் என்றும், இது சம்பவிக்கும் என்றும், அது சரியாக என்னவாக இருக்கும் என்றும் வார்த்தையில் வாக்களிக்கப்பட்டுள்ளது. The omnipotent spoke in the word. It has to be manifested. என்பதை ஞாபகம் கொள்ளுங்க. அவ்விதமே அது இங்கே உள்ளது. அது அவ்விதமாகவே அது இங்கே உள்ளது. இதை குறித்து நீங்க பரிகாசம் பண்ணாதீங்க. இந்த முத்திரைகள் குறித்து பரிகாசம் பண்ணாதீங்க. இது கிறிஸ்துவின் சுவிசேஷம். வார்த்தையிலே சொல்லப்பட்டது. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும் போது தேவ ரகசியம் யாவும் நிறைவேறும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையாக அதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, சர்வசக்தியோட தேவன் பேசினார். God being infallible, let me say, God being infallible, தேவன் பிழையற்றவராய் இருக்கும்போது his word has to be infallible. அவருடைய வார்த்தையும் பிழை இல்லாததா இருக்க வேண்டும். God being omnipotent, தேவன் சர்வசக்தியா இருக்கும்போது his word has to be omnipotent. அவருடைய வார்த்தையும் சர்வசக்தியா இருக்க வேண்டும். ஆகவே இந்த சுவிசேஷம், இந்த காலத்தில் வெளிப்படுத்தப்பட்ட அந்த வார்த்தை, இந்த சுவிசேஷம், கட்டளையினால் கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை is omnipotent. தேவன் எப்படி சர்வசக்தி வாய்ந்தவரோ நாம் விசுவாசிக்கிறோம். The seals are Christ.
நாற்பது படிக்கிறேன்னா, this is the revelation of Jesus Christ in his entirety. அப்படி என்றால் this is Christ is omnipotent. இந்த காலத்தில் செய்தி, the seal is omnipotent, சர்வ சக்தி வாய்ந்தது. See, you see, it is the value of it. அதனுடைய மதிப்பு. அல்லேலூயா. It is an invitation. ஆகவே அவர் என்ன செய்கிறார்? வார்த்தையை கொடுத்து, இந்த காலத்தில் செய்தியை கொடுத்து, prophet say an invitation to every mortal on the earth if to be received right. இதை சரியாக எடுத்துக்கொள்வானால் தேவன் பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மாம்சமுள்ள யாவனுக்கும் அழைப்பை கொடுக்கிறார். ஏனென்றால் 7:175 பாருங்க, அழைப்பு கொடுக்குறா இல்லையா பாருங்க. 175 வேறொன்றை கவனித்தீர்களா? கடைசி தூதனின் செய்தியின் போது, இந்த 7ஆம் தூதன் பிரணாமுடைய செய்தியின் போது எக்காலம் தொனிக்கிறது. முதலாம் தூதனின் செய்தியின் போதும் 2ஆம் தூதனின் செய்தியின் போதும் அவர் அதை அனுப்பின போதும் எக்காலம் தொனித்தது. கவனியுங்கள். முத்திரைகள் அறிவிக்கப்பட்ட போது, முத்திரைகள் அறிவிக்கப்பட்ட பொழுது ஒரு கூட்ட ஜனங்களை அழைப்பதற்கென அது தேவனுடைய செய்கையா இருக்கிறது. பிரணாமுடைய செய்கை இல்ல, இது டிவைன் திங், தேவனுடைய செய்கையா இருக்கு. அது சொல்றாரு, now an invitation is to every man on the earth. அப்ப 7 முத்திரைகள் ஏன் தர்றாரு? ஒரு கூட்ட ஜனத்தை, எல்லாரும் இல்ல. 2-3 வாரத்துக்கு முன்னாடி பார்த்த கூடார பண்டிகை யூதர்களுக்கு மட்டும். அப்படி என்றால் இந்த முத்திரை மணவாட்டிக்கு மட்டும், பொது ஜனங்களுக்கு இல்லை. அப்போ இன்விடேஷன் கொடுக்குற எல்லாருக்கும். ஹல்லேலூயா. யார் அதை ஏற்றுக்கொள்ள சொல்றாரு? if it be received right, but we turn down, if you turn it down, then it is no value at all. இது வேணான்னு சொல்லிட்டேன்னா அது இஷ்டம். தேவன் யாரும் சொல்றார், கம்பல் பண்றவர் இல்லை. சொல்ற ஒரு இடத்துல என்ன, அவர் பலவந்தப்படுத்த மாட்டார், செய்தி கொடுப்பார். உனக்கு ஃப்ரீ மார்வேஜ் கொடுத்துட்டாரு, ஆதாமியாவில் கொடுத்த பிரகாரம். ஆகவே நீ தான் தேர்ந்தெடுத்துக் கொள்ளணும். தேவன் அந்த காலத்தில் வந்து ஆண்டவரே எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மேலாதாக. ஆகவே இந்த காலத்தில் சேம் God, omnipotent, now in bird form, the Messiah in bird form, the Son of Man in bird form. அது ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாலும் சரி, it is up to you. Hallelujah. ஏனென்றால் this is the third pull, this is the word. Hallelujah. நிறைய பேசுறதுக்கு டைம் இல்லை. ஆகவே இந்த கடைசி காலத்தில் தேவன் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி அற்புத அடையாளம், அற்புத பிள்ளாங்க பையன் பிரெயின் எல்லாம் ஸ்மாஷ் ஆகி போச்சு, காலெல்லாம் போயிடுச்சு. when he spoke the word, அவங்களும் போயிட்டாரு. பட் God touched him. தேவன் அவரை தொட்டா. omnipotent already spoken through the prophet of God. தேவன் தம்முடைய தீர்க்க மூலமாக சர்வ சக்தி உள்ள தேவன் பேசிவிட்டார். 2 வருஷத்துக்கு முன்பாக நீங்கள் எல்லாம் பைபிள் எழுதி வைங்க, விதமாக நடக்கும். திருச்சியாக பார்க்க விரும்பலை. ஐ டோன்ட் வாண்ட் யூ டு see that. அவன் சொன்னான், என் பில்லிபால் சின்ன பையனாக இருக்கான், அவனுக்கு நேர்ந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவன் போகும்போது பார்த்தா, ஓ ஐ திங்க் சிஸ்டர் ஐசக்சன் சொல்கிறாங்க, பார்க்குறார் அதே காட்சி இருக்கிறது. அப்படி சொல்கிறார், நான் சொல்ல கவனியை படிச்சிருக்கிறார், நான் இவன் ஜெபித்து இவன் உயிரோடு இருந்து கொள்ளவில்லை என்றால் என்னை கள்ளத்தீர்க்கிறது என்று சொல்லுவேன். ஹல்லேலூயா. why? omnipotent spoke. சர்வசக்தி வாய்ந்தவன் தேவன் பேசினார். அற்புதம் நடந்தது. மறித்து போனான், கூழ்கூடாய் போனவன் அப்பொழுது நடந்தான் பிரதர். ஹல்லேலூயா. அந்த விஷயம் சொல்லிச்சு, கண்ணில் தண்ணீர் வழியா இப்படிப்பட்ட தேவை. ஹல்லேலூயா. அவர் பேசுகிறார். omnipotent spoke. சொன்னார், பனிப்புயல் வரும் சொன்னார், போ அந்த இடத்துக்கு வந்து எந்த வங்கி அங்கே போனா வந்து காற்றை கடலை அடைக்கிற அதே தேவை. நீ பேசினாரா இல்லையா? பேசுகிற மாத்திர பறிப்பு
உடனே சூரியன் உடனே பிரகாசிக்க வேண்டும். God spoke. இது சொல்றாரு. God is omnipotent. நீ உன் ஜீவித்தை தேவனுக்கு அப்படியே நீ அர்ப்பணித்திருப்பாயானால் you are also omnipotent. நீயும் சர்வசக்திவான். தெரியாது, அநேக சந்தேகப்படலாம். ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றாரு, நீயும் ஒரு omnipotent. உன் ஜீவித்தை அப்படியே கர்த்தருக்கு ஒப்புவித்திருப்பாயானால், உன் ஜீவித்தை கர்த்தருக்கு அர்ப்பணித்திருப்பாயானால் you also an omnipotent. ரெண்டு omnipotent இருக்கு. நீ பேசினால் அப்படியே the prophet spoke the word. தேவன் சொன்னார் பேசு, பேசினார். பருப்பியல் நின்றது. உடனே சூரியன் வந்து அல்லேலூயா. ஒரு இடத்துல ஒரு முறை போகிறாரு, ஒரே கொசு, சூரியன் வரத்துக்கு முன்னாடி அந்த காட்டில் ஒரே கொசு அவரை சுற்றிட்டு இருக்குது. சொன்னார், ஆண்டவரே சூரியன் வரத்துக்கு இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கும், சூரியன் வர வரலும் இந்த கொசு என்னை வர தொல்லைப்படுத்துகிறான்னு பேசினா ஒரு கொசு அவர்கிட்ட வரல. Speak. That people is speaking the word. Hallelujah. He spoke the word. அணிகள் உண்டாக்கப்பட்டன, அணிகள் சிருஷ்டிக்கப்பட்டன. He spoke. மரித்து போன மீன் உயிரோடு வந்தது. Hallelujah. All over the world, உலகம் முழுவதுமாக அற்புத அடையாளம், ஏராளமான அற்புதம். எத்தனை பேர் அவருடைய பேண்ட்டு தொட்டால் போதும் வேணா, நான் சுத்தமாக வேணா, ஐ கேன் ரீட், ஐ ஹேவ் த கோர்ஸ், டைம் இல்லை. சில எனக்கு தொட்டா போதும், நீ பேச விட வேண்டியதில்லை, தொட்டுட்டா போதும். ஒரு மனுஷன் சொன்னார், ஒரு சொன்னார், அவர் நடந்து போனேன், அடிச்சு விட நடந்து போனேன், நான் சோமாயிடுவேன். ஹல்லேலூயா. டு பிலீவ் த ப்ராஃபட். ஹல்லேலூயா. கர்த்தர் பயப்படாதா. அவர் நேற்று மின்ன மாறாததாக இருக்கிறார். அவர் சொன்னார், த ஆம்னிபொடன்ட் ஸ்போக், நான் ஒன்று விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார். உலகத்தின் முடிவு பண்ண கடைசி நாள் வரையில் நான் உங்களோடு கூட இருக்கேன் என்று சொன்னாரே. ஹல்லேலூயா. அப்படி இருந்தா அதை விட்டுட்டு நான் வேற எதை பார்ப்போம்? வேற எதை பார்க்க முடியாது? ஆம்னிபொடன்ட் ஸ்போக்கன், உன்னோடு கூட இருக்கிறேன். உலகத்தின் முடிவு போகிற சகல நாட்களில் உன்னோடு கூட இருக்கிறேன் சொன்னார். அவர் பேசுகிறார், அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. அதை தவிர நீ என்ன எதிர்பார்க்க முடியும்? அந்த ஆம்னிபொடன்ட் ஸ்போக். நீ பேசியிருக்கார, செய்தியை பேசியிருக்கார, முத்திரையை பேசியிருக்கார, செய்திகளை பேசியிருக்கார. ஹல்லேலூயா. சொல்றார், ஐ ஆம் ஹேப்பி டு பி எ கிறிஸ்டியன். சொல்றார், நான் ஆம்னிபொடன்ட் இதில் பேசுறது பாவியாக இருந்தேன், நான் கோடையாக இருந்தேன், இன்றைக்கு ஆம்னிபொடன்ட் பேசுறதுனால இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். என்னிடத்துல தேவன் விதமாக அற்புதம் செய்தார். அதே போல் நாம் எப்படி இருந்தோம்? குடிகாரனாக இருந்திருப்போம், புகைப்பிடிகளாக இருந்திருப்போம், பொய் சொல்லியிருப்போம், உலக பிரகாரமாக இருந்திருப்போம். ஆனால் ஆம்னிபொடன்ட் ஸ்போக், அவர் லைஃப்ஸ் ஆர் சேஞ்ச். ஹல்லேலூயா. ஆகவே கடைசியாக முடிக்கிறேன். மை டியர் லிட்டில் ஃப்ரெண்ட்ஸ், டோன்ட் யூ நெவர் லெட் டவுன் ஆன் கிரைஸ்ட். நீங்கள் கிறிஸ்துவை விட்டுடாதீங்க. அருமையான லிவ் ஃபார், அவருக்காக நீங்கள் ஜீவிங்க. சிலுவையின் மூலமாக அவருக்காக ஜீவிங்க. உங்களுடைய இருதயங்களை பரிசுத்த கரங்களை உயர்த்தி, ஹல்லேலூயா, கரங்களை உயர்த்துங்கள். அது மட்டுமல்ல, ஹல்லேலூயா, கர்த்தராக மகிமை. யார் உங்களுக்கு பற்றி என்ன பேசுகிறார் சார், யார் உங்களை கடுமையாக விமர்சித்தது, யார் உங்களை கடுமையாக விமர்சித்தாலும் சரி, அதை நீங்கள் கவனிக்காதீங்க. டோன்ட் பே எனி அட்டென்ஷன் டு இட். கீப் யுவர் ஹார்ட் சிங்கிள் ஆன் த கிராஸ் அண்ட் கிரைஸ்ட் அண்ட் லிவ் ஃபார். உங்கள் இருதயத்தை ஹல்லேலூயா கல்வாரியின் மேலே இருக்கு, கிறிஸ்துவின் மேலே இருக்கு, அவருக்காக செய்யுங்கள். யார் உங்களுக்கு பேசினாலும் அதை குறித்து நீங்கள் கவலைப்படாது. சொல்ல அது மட்டுமல்ல, rapture is a miracle. அவர் சொல்றாரு, we are like Noah, building away on the ark. நாம் நோவாவை போல இவ்விதமாக அங்கே அற்புதங்கள் நடந்தது. ஆம்னிபொடன்ட் ஸ்போக், அற்புதங்கள் நடந்ததோ திரும்பி சொல்றார். Jesus speaks, God speaks, then the rapture is a miracle. Omnipotent speaks, then there is rapture. God bless you all. கர்த்தராக மேற்காதாக தெரிவித்து எங்கள் அன்பாய் நேசிக்கிற ஜீவனுக்கு கர்த்தாவே,
இந்த ஆசிரியர் எப்படி அருமையான நேரத்துக்கு ஆசிரியர் தேவதான் தம்முடைய வார்த்தையினாலே பேசினீர். ஆண்டவரே, சிலருக்கு ஒருவேளை இது கடினமான வார்த்தையாக இருக்கும். வார்த்தைக்கு சொன்னார் ஆண்டவரே, இந்த வார்த்தை திருத்துவது என்று சொன்னார். இந்த வேர்ட் கரெக்ஷன் என்று சொன்னார். ஆகவே புத்தாவே ஒருவோடு கூட பேசினே அதுக்காக ஸ்தோத்திரம். ஒருவோடு கூட இடைப்பட்டீர் ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திருக்கிறோம். சர்வசக்தி வாய்ந்த தேவன் இன்றைக்கு பேசினீர் ஆண்டவரே, எங்கள் ஜீவன் மாற்றப்பட்டது. அதனால் மனவாட்டிகளா ஒரு வரிக காத்திருக்கப்படாத பாக்கியத்தை கொடுத்தீர், அதுக்காக ஸ்தோத்திரம். நீரே மகிமை எடுத்துக்கொள்ளும். நேற்று மீண்டும் மாறாதிருக்கிறோம், சீக்கிரம் வரப்போகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வரப்பட்ட நாமத்துக்கு ஸ்தோத்திரத்தோடு சொல்கிறேன். ஆமென். God bless you all.